ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்சிலேருந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி குரூப் 4ஓட ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அந்த ஹால் டிக்கெட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லி அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் டிஎன்பிஎஸ்சி தொடர்பாக நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் குரூப் 4ஓட ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணாங்க. அதோட நோட்டீஸ் தான் இது. 2/7/2025 அதோட லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற டைரக்ட் லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நம்மளோட டெலகிராம் குரூப்லேயும் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா ஓடிஆர் பேஜுக்குள்ளே போவீங்க. அதில் ஏற்கனவே பதிவு செய்தோர் உள்நுழைக அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். பயனாளர் குறியீடு கடவுச்சொல்ல அடித்து இந்த கேப்சா நம்பர் இருக்கும், அதை கால்குலேட் பண்ணி இதில் போட்டுட்டு இந்த இடத்துல சமர்ப்பின்னு இருக்கும், அதை கொடுத்தீங்கனாக்கா உங்களோட கேண்டிடேட் டேஷ்போர்டுக்குள்ளே போயிடுவீங்க. இதில் வந்து இந்த இடத்துல டவுன்லோடு ஹால் டிக்கெட்னு இருக்கும். அதை லிங்க்கு போய் தான் நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரிஞ்சிருக்கணும், குரூப் 4ஓட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அதுக்கு இந்த அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லி இந்த லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் போனீங்கன்னாக்கா நீங்கள் அப்ளை பண்ண எக்ஸாம் டீட்டெயில் எல்லாமே காட்டும். அதில் 2025 குரூப் 4 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட அப்ளிகேஷன் ஐடி. இந்த இடத்துல வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். உங்களுக்கு அப்ளிகேஷன் ஐடி தான் தேவை. அப்ளிகேஷன் ஐடியை நோட் பண்ணிக்கோங்க. பின்னாடி வந்தீங்கன்னாக்கா டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் மறுபடியும் கொடுத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற லிங்க் இருக்கும். இந்த இடத்துல டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட அப்ளிகேஷன் ஐடி, உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்து இந்த இடத்துல டவுன்லோடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். டவுன்லோடு கொடுத்தீங்கன்னாக்கா உங்களோட ஹால் டிக்கெட் டவுன்லோடு வந்துடும். மேலே வந்து இந்த இடத்துல பிரிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். அந்த கிளிக் பண்ணிங்கனாக்கா பிடிஎஃபாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் A4 ஷீட்டில் பிளாக் அண்ட் ஒயிட்டோ இல்லை கலர்லையோ எதுலனாலும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். உங்களோட நேமு, உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபாதர் நேம், தேர்வு மையம் எந்த டிஸ்ட்ரிக்கு, அது இல்லாமல் எந்த ஸ்கூல் எந்த காலேஜில் உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்னு சொல்லி அதோட டீட்டெயில் இருக்கும். தேர்வு நடைபெறும் நாள் பார்த்தீங்கன்னா 12/7/2025, நேரம் பார்த்தீங்கன்னா 9லேருந்து 12 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வர வேண்டிய நேரம் பார்த்தீங்கன்னா 8:30 இருக்கணும். 9 மணிக்கெலாம் அந்த கேட் க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 9:30 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளூ கலரில் கொண்டு போயிடாதீங்க, பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் தான். ஹால் டிக்கெட்டை பிளாக் அண்ட் ஒயிட் இல்லைனா கலரில் எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களோட ஃபோட்டோ வந்து அதில் ஒழுங்காக அச்சிடலை அப்படின்னாக்கா கையில் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க. ஒரு பேப்பரில் அந்த ஃபோட்டோ ஒட்டி ஒரு லெட்டர் மாதிரி எழுதி கொடுக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப், பேன் கார்டோ இல்லைனாக்கா பாஸ்போர்ட்டோ ஆதார் கார்டோ அப்படி இல்லைனாக்கா ஓட்டர் ஐடியோ அதோட ஒலி நகல், அதாவது ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போனால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஐடி ப்ரூஃபோட ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க. அந்த கொஸ்டின் பேப்பரில் உங்களோட நம்பர் எழுதிட்டு அதில் எல்லாமே கரெக்டாக பிரிண்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி ஓஎம்ஆர் ஷீட் எல்லாத்துலேயுமே செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் எல்லாருமே அனுப்புவாங்க, இடையில யாருமே அனுப்ப மாட்டாங்க. செல்ஃபோன் அந்த மாதிரி எதுவுமே கொண்டு போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேணால் உங்களுக்கு வேணால் வாட்டர் பாட்டில், கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற மாதிரி வாட்டர் பாட்டில், கர்ச்சீஃப் அது வேணால் கொண்டு போகலாம். கொண்டு போனீங்கன்னாக்கா எல்லாத்தையுமே டேபிள் மேலே எடுத்து வச்சுக்கோங்க. இது அதோட இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னாக்கா குரூப் 4க்கான லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் மொத்தமாக நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 666 பேஜஸ். அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 150 ரூபீஸ் தான். பிடிஎஃபாகவே உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்கள் அப்படியே செல்ஃபோனில் சாஃப்ட் காப்பியாகவும் படிச்சிக்கலாம், இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்தும் படிச்சிக்கலாம். லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் அதை பற்றின வீடியோவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த கரண்ட் அஃபேர் பிடிஎஃப்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. பிடிஎஃப் வேணும்னாக்கா இந்த 8903302290 நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் 4ஓட கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் வேணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. அந்த 150 ரூபீஸ் பே பண்ணணுன்னாக்கா இந்த 9487808620 கூகுள் பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணால் போதும். அந்த பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்ருவாங்க. உங்களுக்கு அந்த கரண்ட் அஃபேர் வேணும்னா வாங்கிக்கோங்க. தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து எந்த அப்டேட் கொடுத்தாலும் நம்ம சேனலில் உடனே தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. அடுத்த ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனோட சந்திப்போம். நன்றி.